அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலாக மாறிய சிவன் கோவில். அது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு என்பது அனைவருக்குமே தெரிந்தது. ஆனால் அந்த ஆறுபடை வீடுகளில் சற்று வித்தியாசமான படை வீடு என்றால் அது திருப்பரங்குன்றம் தான். இத்தலம் முருகனின் வெற்றி ஸ்தலமாக போற்றப்படுது. இத்தலத்தில் பல்வேறு சிறப்புகள் இருக்கு. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சிவனுக்குள் அடக்கமாகி இருக்கிறது இன்னுமே சிறப்புன்னு சொல்லலாம். இத்தலம் அமைந்துள்ள மலை சிவ அம்சமாக திகழ்வதால் முருகன் வீற்றிருக்கும் சன்னதிக்கு மேல விமானம் கிடையாது. முருகன் சூரனை அழித்து வெற்றியுடன் இத்தலத்தில் அமர்ந்ததால் வேலுக்கும் முருகனுக்கும் முக்கியத்துவம் தரும் வகையில சிவன் சன்னதியாக திகழ்ந்த கோவிலில் முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு நாளடைவில் முருகன் கோவிலாக வழிபடப்பட்டது. 6 படை வீடுகளில் மற்ற 5 படை வீடுகளிலும் முருகன் என்ற கோலத்தில் காட்சியளிப்பார். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார். சிவன் கோவிலாக திருப்பரங்குன்றம் திகழ்ந்தாலும் முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்படுது. ஆரம்ப காலத்தில் இத்தலத்தில் சிவனே பிரதான தெய்வமாக இருந்தார். முருகப்பெருமான் தென்பரங்குன்றம் குடவரையில் மட்டுமே காட்சி தந்தார். திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு ஆகும். 247 தேவார திருத்தலங்களில் ஒன்று ஆகும். நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் இத்தலத்தை பற்றி பாடியுள்ளனர். இங்கு சத்தியகிரீஸ்வரர், சிவன், பவளக்கனி வாய்ப்பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கை அம்மன் என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடவரையில் இருப்பது வேறு எந்த ஒரு முருகன் கோவில்களிலும் காண இயலாத ஒரு காட்சி இருக்குங்க. இங்க திருப்பரங்குன்றத்தில் துர்க்கை அம்மன் கொடிமரமும் ராஜ கோபுரத்துடன் இருக்கிறார். துர்க்கையின் சன்னதி எதிரிலேயே கொடிமரமும் கோபுரமும் இருந்து தலத்தின் சிறப்பை இன்னுமே அதிகரிக்கின்றன. கருவறையில் துர்க்கைக்கு இடதுபுறம் கற்பக விநாயகர் அருளுகிறார். கையில் கரும்பு ஏந்தி கொண்டு தாமரை மலர் மீது அமர்ந்து வித்தியாசமான கோலத்துல காட்சி தருகிறார். இவரை சுற்றி பல ரிஷிகள் வணங்கியபடி இருக்கின்றனர். இதுவும் ஒரு சிறப்பு ஆகும். சிவபெருமானே மலை வடிவில் அருளுகிறார். திருப்பரங்குன்றம் கோவிலில் மகா மண்டபத்தின் முகப்பில் நந்திகேஸ்வரர் அவரது மனைவி காலகண்டியுடன் இருக்கிறார். திருப்பரங்குன்றத்துல பிரகாரம் கிடையாது. சிவனே மலை வடிவமாக அருள்வதாலும் கோயில் குடவரையாக இருப்பதாலும் பிரகாரம் இல்லை. மலையை சுற்றி கிரிவலம் மட்டுமே செல்ல முடியும். அம்பாள் ஆவுடை நாயகி தனி சன்னதியில் தெற்கு பார்த்தபடி இருக்கிறார். இங்குதான் சூர சம்ஹாரத்தின் போது சுப்பிரமணிய சுவாமி வேல் வாங்குவார். இங்கு தெய்வானையை மனம் முடித்த கோலத்தில் அருளுகிறார். அருகில் நாரதர், இந்திரன் ஆகியோர் உள்ளனர். பிரம்மா நின்ற கோலத்தில் வீணை இல்லாத சரஸ்வதி, சாவித்திரி ஆகியோரும் உள்ளனர். சூரியன், சந்திரன், கீழே முருகனின் வாகனமான மயில் மற்றும் ஆடு உள்ளது. இது மற்ற தலங்களில் காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சியாகும். சுப்பிரமணியரின் தரிசனம் காண்பதற்காக தேவர்கள் மற்றும் மகரிஷிகள் வெண்ணிற மயில் வடிவில் இங்கு வசிப்பதாக ஐதீகம். சுப்பிரமணியன் கோயிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருளுகிறார். இங்கு இவர்தான் பிரதான மூர்த்தி ஆவார். விழா காலங்களில் இவருக்கு தான் கொடி ஏற்றப்படுகிறது. இருப்பினும் முருகனே சிவபெருமானின் வடிவம் என்பதால் அவரே வீதி உலா வருகிறார் என்பது இன்னொரு சிறப்பும் ஆகும். மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடாழ்வார் அவருக்கு எதிரே வணங்கியபடி இருப்பார். ஆனால் இக்கோயிலில் மகாவிஷ்ணுவுக்கு எதிரே சிவன் இருப்பதால் கருடாழ்வார் சன்னதி இல்லை. அதற்கு பதிலாக கருடாழ்வார் சண்முகர் மண்டபத்தில் உள்ள கார்த்திகை முருகனுக்கு அருகில் வடக்கு நோக்கி இருக்கிறார். இங்கு சிவபெருமானுக்கு எதிரே பவளக்கனிவாய் பெருமாள் மகாலட்சுமியுடன் அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றார். சிவனுக்கு எதிரே நந்தி இல்லை. பெருமாளுக்கு எதிரே கருடன் இல்லை. மாறாக சிவனும் பெருமாளும் எதிரெதிரே உள்ளனர். ஆகவே இதனை மால்விடை கோவில் என்றும் அழைப்பது இன்னொரு சிறப்புமே சொல்லலாம். இந்த பவளக்கனிவாய் பெருமாள் தான் மதுரையில் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாணம் அன்று சொக்க
முருகருக்கு தாரை வளர்த்து கொடுக்க போவார். ஆரம்ப காலத்துல திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்புறத்தில் உள்ள தென்பரங்குன்றம் குடவரை கோவிலே பிரதானமாக இருந்திருக்கின்றது. இக்கோவில் சேதமடைந்ததால் கோயிலை மறுபக்கத்திற்கு மாற்றி முருகப்பெருமானை வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைத்திருக்கின்றனர். எனவே திருப்பிய திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் திருப்பரங்குன்றம் என்று மாறியது. அருணகிரியார் தன் பாடல்களில் தென்பரங்குன்றரைப் பெருமாளே என்று பாடுகிறார். இப்போதும் மூலவர் சிவன்தான். இவரை சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கின்றனர். முருகன் தெய்வானையை திருமணம் செய்த தலம் என்பதால் முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயிலாக மாறிவிட்டது. ஆறுபடை வீடுகளில் இங்கு மட்டுமே முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது. புனுகு மட்டும்தான் சாற்றப்படுகிறது. முருகன் குடவரை மூர்த்தியாக இருப்பதால் இந்த ஏற்பாடு புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று முருகனிடம் உள்ள வேல் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும். அங்கு அபிஷேகம் நடக்கும். அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும். கோயில் இங்கு மட்டுமே ஆகும். வேலுக்கு முக்கியத்துவம் ஏன் என்றால் சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு அமர்ந்ததாகவே சொல்லப்படுது. சிவன், விநாயகர், முருகன் ஆகிய மூவருக்குமான வாகனங்கள் கொடிமரத்துக்கு அருகில அமைந்துள்ளது. இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.